Good afternoon, praise Lord. Welcome to this video. எங்கள் வீட்டில் சில பழமொழிகள் சொல்லுவாங்க. ஃபேமிலி பெரிய ஃபேமிலி, அதாவது அந்த வீட்டில் இருந்தாலே ஒரு பெரிய காலேஜ் அல்லது யூனிவர்சிட்டியில் இருக்க மாதிரி பாடங்கள் அந்த வீட்டில் வளர்கிற குழந்தைகளுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி நாங்கள் பேசுவோம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் நமக்கு சொல்லித்தரக்கூடிய காரியங்களை அது மாதிரி ஒரு 3 ஃபேமிலி அது உள்ளே இருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொருத்தரும் நமக்கு ஏதோ பாடங்களை அவங்க சொல்லித் தருவாங்க. அதுமாரி கொடுக்குற சாப்பாட்டை சாப்பிடணும், இது சாப்பிட மாட்டேன் அது சாப்பிட மாட்டேன்லாம் சொல்லக்கூடாது. அதுமாரி சொல்லித் தருவாங்க. இது வேணும் அது வேணும், இந்த ட்ரெஸ் தான் வேணும், பார்க்கறதெல்லாம் கேட்கக்கூடாது. அது மாதிரிலாம் எனக்கு ஒரு அண்ணன் இருந்தான், அவன் கூட அது மாதிரி சொல்லி தந்திருக்கான். அதுமாரி போகாத இடந்தண்ணிலே போகக்கூடாது, அதெல்லாம் சொல்லி தந்திருக்காங்க. ஆனால் எனக்கு அதில் புரியாத சில காரியங்கள்லாம் இருந்தது. அதான் நான் கட்டுரை போட்டியிலெல்லாம் கலந்து கொள்வேன், ப்ரைஸும் வாங்குவேன். ஒரு முறை பார்த்தீங்கன்னா ஊருக்கு வெளியே ஏதோ கட்சி ஆஃபீஸில் கட்டுரை போட்டி வச்சுருந்தாங்க. அது எனக்கு சரியாக தெரியல. அதனால நான் வந்து வீட்டில் வந்து அந்த டைமிங்கை சரியாக சொல்லாமல் நான் போயிட்டேன். அதைட்டு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அது வந்து போட்டி முடியறதுக்கு ஒரு 7 மணி 8 மணி ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு ஃப்ரெண்ட்ஸு ஏதோ ஊர் நடுவில் கொண்டாந்து விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வீட்டில் கண்டுபிடிச்சி நான் வர முடிஞ்சது. ஆனால் வீட்டில் தாத்தா சித்தப்பா எல்லாம் சத்தம் போட்டாங்க, ஏன் நீ சொல்லாமல் போயிட்டேன்னா எங்களுக்கு எப்படி தெரியும், நாங்கள் பயந்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இது எனக்கு விளங்கலை. ஆனால் எங்கள் அம்மா வந்து அதை அந்த மாதிரி என்னை எச்சரிக்கை பண்ணலை, எதுவும் சொல்லியும் தரல. என்னை பாராட்டி நீ வந்து கட்டுரை போட்டிக்கு தானே போனேன் அப்படின்ட்டு என்னை பாராட்டி விட்டுட்டாங்க. ஸோ ஐ டென்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் மை கிராண்ட் ஃபாதர் இஸ் சேயிங். ஸோ அதுக்கப்புறம் நான் 16 இயர்ஸில் நான் கோயம்புத்தூர் போயிட்டேன் பாருங்க. அந்த ஆண்டி வந்து முதவே என்னை எச்சரிக்கை பண்ணிட்டாங்க. அதாவது இந்த மாதிரி பஸ்ஸில் வரும்போது கொல்லும்போது எல்லாம் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், தூங்கக்கூடாது. அது ஒன்று அவங்க எச்சரிக்கை பண்ணது. அதுக்கப்புறம் அவங்க இன்னொரு தாயாக எனக்கு இருந்து அதுமாரி என்னுடைய பசங்க வந்து நல்ல பசங்க கிடையாது, ஸோ யூ டோன்ட் டாக் டு எனி ஒன் அதர் தேன் யுவர் ஓன் ஹஸ்பண்ட் அப்படி சொல்லிட்டு அதெல்லாம் அவங்க பாடங்களை சொல்லி தந்தாங்க. இதில் வந்து இன்னொரு சித்தப்பா என்ன சொல்வார்னா, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மாவாது ஆட்டுக்குட்டியாவதுன்னு சொல்லுவாங்க. அது அம்மா கேன் பி அ ஃபெயிலியூர். அவங்க நமக்கு சொல்லித்தராம கூட இருப்பாங்க. அதாவது அதான் அம்மா தப்பு செஞ்சாலும் நம்ம எதிர்த்து கேட்கக்கூடிய திராணி நமக்கு இருக்கணும். எங்கள் பாஸ்டர் கூட அதை சொல்வார், நானே தப்பு செஞ்சால் கூட ஏன் பாஸ்டர் இந்த தப்பை நீங்கள் செஞ்சீங்கோ அப்படின்னு நீ கேட்கணும், அந்தளவுக்கு நீ வளரணும் அப்படின்ற மாதிரி. அந்த வளரணுன்றத வந்து மெயினாக சொல்லி தருவாங்க அந்த சர்ச்சில். இதில் வந்து அடிபதற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான், அம்மா வந்து ஆட்டுக்குட்டி, அதை நான் இதில் ஹைலைட் பண்ணுறேன். எனக்கு அங்கே ஒரு ஃபேமிலி இருந்தது. அந்த வீட்டின் தலைவர் வந்து குடிகாரர், ஓகேவா. ஆனால் மகனை வந்து அடிக்கிறதுக்கோ சிரிச்சிக்கிறதுக்கோ அவர் பார்க்குறாரு. ஸோ மகன் என்ன சொல்கிறான், குடிகாரன் ஏன் என்ன அடிக்கிறான் அப்படின்னு சொல்கிறான். ஸோ நம்ம வந்து எனி செல்ஃப் ரெஸ்பெக்டிங் பர்சன் வில் நாட் லைக் திஸ் இல்லையா. அதாவது புள்ள வந்து நம்மளை கேள்வி கேட்கறத எந்த அப்பா அம்மாவும் விரும்புறது இல்லை. ஸோ அதனால் வந்து அன்லெஸ் நம்ம வந்து கரெக்டாக இருந்தால் தான் நம்ம பிள்ளைங்களை சிக்ஷிக்க முடியும், ஓகேவா. ஸோ அதில் வந்து நம்ம செய்கிற தப்பு நம்ம பையனுக்கு தெரியாதுன்னு அவர் நினைக்கிறாரோ என்னவோ. யாருக்கும் தெரியாமல் இல்லை, எல்லாருக்கும் தெரியுது, சரிங்களா. இன்னொரு வீட்டு பிள்ளைங்க தருதலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம், நம்மளை தருதலைன்ட்டு இன்னொரு ஃபேமிலியில் சொல்கிறாங்க. அது போல் மொதல் வி ஷுட் ஹாவ் சம் செல்ஃப் ரெஸ்பெக்ட்.
செல்ஃப் எஸ்டீம் நம்மளுக்கே இருக்கணும். ஸோ ஆஸ் லேடிஸ் மற்றவங்க நம்மளை எஸ்டீம் குறைவாக தான் நம்மளை நினைக்கிறாங்க. ஸோ அதை படித்த சகோதரிகள் படிக்காத சகோதரிகளுக்கு இதெல்லாம் வந்து நம்ம சொல்லித்தரது அவசியமாக இருக்குது. ஸோ மற்றவங்கள அடிக்கிறதுக்கு கை ஓங்கிறதுக்கோ இல்லை குச்சை ஓங்கிறதுக்கோ பெரம்பை எடுக்கிறதுக்கோ முன்னாடி நம்ம கரெக்டாக இருக்கோமா அப்படின்றது நம்ம பார்த்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. ஸோ அது ஒரு உண்மையான பேச்சு தான். அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எங்கள் ஆண்டி சொல்கிறாங்க இல்லையா, என் பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க இல்லை அப்படின்னு. அப்போ வந்து அவங்களால சிச்சிக்க முடியல. அவங்க பசங்களுக்கு சோறு போட்டிருக்காங்க, ஆனால் வந்து அந்த சோறு வந்து நம்ம கர்த்தருக்கு நன்றி சொல்லி அதை சாப்பிட்றது இல்லை அவங்க வீட்டில். நான் அதை தான் நான் பார்த்தேன். ஸோ ஸ்தோத்திரம் எங்கே இல்லையோ அங்கே வந்து ஆத்திரம் தான் இருக்கும், பழிவாங்கிற குணங்கள் இருக்கும். ஸோ அந்த 3 பாய்ஸ் இருக்காங்க அவங்க வீட்டில். அந்த சிஸ்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, கத்திரிக்காயெல்லாம் நம்மளுக்கு கறியெல்லாம் அந்த பசங்களுக்கு அம்மா போட்டது அப்படின்னு. ஆனால் கூட அந்த 3 பேருக்குமே ஸ்ட்ரென்த்து இல்லை. ஏன்னா அந்த அவங்க கத்தருடைய பிள்ளைங்க இல்லை, அவங்க 3 பேருமே குடிகார பசங்க. ஸோ அவங்களுக்குள்ள ஈவில் ஸ்பிரிட்டு தான் கிரியை செய்யுது. 3 பேர் 4 பேர் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம் அப்படின்லாம் எல்லாருமே சிந்திக்கிறாங்க. நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கேன் இல்லையா, அவங்க என்னையே கேட்குறாங்க, உன்னை வந்து உனக்கு இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஒருவேளை வந்து யாரோ ஏதோ ஒரு கட்டடத்தில் வந்து ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வராங்களாம். அந்த கட்டடத்தில் வந்து ஒரு லேடியை நடுவில் நேக்கடாக உட்கார வச்சு எல்லாருமே அவளை வந்து தடவறது, அவள் வந்து அவளுக்கு பிடிக்காதனால தள்ளி தள்ளி விடுறாளாம். அந்த மாதிரி நான் இருப்பேனான்னு அவங்க என்ன கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆளுங்களை அடிக்காமல் என்ன பண்ணுறது? ஸோ நான் வந்து தாலி அர்த்தவ தான். அதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி இது வந்து நம்ம any self-respecting educated lady will not accept for such things. So I'm willing to starve and die or tie and die சொல்ல வேண்டுமே.